ஸ்வாகதம், சுஸ்வாகதம், சுப்பிரபாதம். அனைவருக்கும் இன்றைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினமான இன்று நமது செங்கல்பட்டு ஆத்தூர் ஸ்ரீ சதுர்வேத வித்யாகணபதி வேதசாஸ்திர மகாவித்யாஸ்தானத்தின் குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ திம்மாவரம் பக்தி ஞான பீடத்தின் ஸ்தாபகர் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ குகானந்த மகராஜ் சுவாமிஜி எழுந்தருளி இருக்கிறார். அவர் எல்லாரும் நாம் அனைவரும் சேர்ந்து ஸ்வாகதம் சுஸ்வாகதம் சொல்லி வரவேற்போம். சர்வஸ்யாப்தி சர்வஸ்ய ஜித்யே சர்வமேவ தேனாப்னோதி. தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெள்ளொழுகும் சீராறும் வதனவன திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கு சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகுமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எழுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாரத மாதா கி பேர். அன்பு கொண்ட அண்ணனே, அன்பர்களே, மழலை செல்வங்களே, அன்புக்குரிய மழலை செல்வங்களே, இந்த குடியரசு தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறேன். மகான் அரவிந்தர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க இப்போதைய காலகட்டத்தில் அப்படி எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தையே தெய்வமாக கொண்டு தியானித்து அபியாசித்து அப்படி வாழ்ந்தார். அப்ப நமக்கு இந்த தேசம் தெய்வீகம் இரண்டுமே நம்மளுடைய இரண்டு கண்கள். அப்ப வலது கண் உயர்ந்ததா இடது கண் உயர்ந்ததா சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி இந்த இரண்டுமே நமக்கு ரொம்ப அவசியமானது. அப்ப இந்த தேசத்தையும் நாம் காக்க வேண்டும், தெய்வீகத்தையும் நாம் காக்க வேண்டும். இந்த தேசம் உயர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பாரத தாயை நேசிக்க வேண்டும். இந்த பாரத தாயை ஏன்னா முன்னாடி ஆதி காலத்துல இருந்தே இந்த தேசம் விஸ்வகுருவாக விளங்கி இருக்கு. விஸ்வகுருன்றா உலகத்துக்கே குரு, சரியா? அப்படி உலகத்துக்கே பாடம் சொல்லி உலகத்தையே வழி நடத்தின ஒரு நாடு இந்த பாரத நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல நாம பிறக்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட ஒரு மனித பிறப்பிலே அதுவும் இந்த தேசத்தில் நாம பிறக்கணும். இப்போ ஐரோப்பா கண்டத்திலேயோ அமெரிக்காவிலேயோ அங்க பிறந்திருந்தாலும் நமக்கு இந்த புனிதம் தெரியாது. இந்த பூமியில எத்தனையோ அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கு, எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாம பிறந்திருக்கோம் சொன்னா நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகளா இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி மகான்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கும் சில சுய தர்மம் இருக்கு. அந்த சுய தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப நமக்கு நம்மளுடைய இந்த ஆசிரமத்துடைய சுய தர்மம் என்ன?
வேதத்தை நம்பி இதை நாம் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி காட்டுவோம். இந்த வேதமே 4 வேதங்களுமே இந்த உலகத்துக்கு தியாகராஜன் பாகேஸ்வர் சேர்ந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார். அது வந்து சுவாமிஜி கையினால அந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது புத்தகம் என்ன புத்தகம், அதை பத்தி என்ன அப்படிங்கறத குழந்தை சொல்லுவார். இந்த புத்தகத்துல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம முன்னாடி போராடின வீரர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டா, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா, அதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, அதெல்லாம் பற்றி இந்த புஸ்தகத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எழுதியிருக்கோம். இந்த புஸ்தகத்தை வந்து எங்கள் மேத்ஸ் சாரான பசுபதி ராஜ் சாருக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிக்கிறேன். இன்றைய குடியரசு தின நிகழ்ச்சி மிகவும் சிறப்புடன் சென்றது. இன்றைய தினத்திலே நாம் பல உறுதிமொழிகளை எடுத்துக் கொண்டுள்ளோம். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நாம் காப்பதே நமது 2 கண்கள் என்று சுவாமிஜி நமக்கெல்லாம் அருளாசை வழங்கி இருக்கின்றார்கள். அவ்வாறே நாம் நமது தர்மத்தை சரியாக செய்து ஆச்சார அனுஷ்டானத்துடன் இருந்து லோக ரட்சணத்தை நாம் அனைவரும் செய்வோம் என்று உறுதி பூண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நினைவு செய்வோம். பாரத மாதாவே வந்துட்டா, கோவடியில் வந்துட்டா, ஒரு ஞாபகம் பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். இந்த குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் அருளாசி வழங்கி நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண நம்ம சுவாமிஜிக்கு நம்ம எல்லாரும் கிருதஜ்ஞதை தெரிவிச்சு ஆத்மார்த்தமான நமஸ்காரத்தை பண்ணிட்டு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததான் சுவாமிஜி கையில எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போறோம். எல்லாரும் முதல்ல இங்கே இருந்து ஒவ்வொருத்தரா